தேசிய நுகர்வோர் தினம் மற்றும் உலக நுகர்வோர் உரிமைகள் தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவ மாணவர்கள் கலந்து கொண்ட நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை வ.உ.சி. மைதானத்தில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறையின் சார்பில் தேசிய நுகர்வோர் தினம் மற்றும் உலக நுகர்வோர் உரிமைகள் தினத்தை முன்னிட்டு கல்வி நிறுவனங்களில் செயல்படும் குடிமக்கள் நுகர்வோர் மன்றங்கள் மூலம் கல்லூரி மாணவ மாணவர்கள் கலந்து கொண்ட நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். நுகர்வோர்களின் அடிப்படை உரிமைகளை மேம்படுத்துவதற்காகவும் நுகர்வோர்களுக்குள்ள அடிப்படை உரிமைகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதில் மாணவியர்கள் நம் கடின உழைப்பே தரமான பொருளுக்கு கலப்படம் தவிர்ப்போம், பாதுகாப்பற்ற பொருள் வாங்காது என்று மாணவ மாணவியர்கள் நுகர்வோர் விழிப்புணர்வு தொடர்பான பதாதைகள் தங்கள் கைகளில் ஏந்தியவாறும் கோஷங்கள் எழுப்பியவாறு பாளையங்கோட்டை வ.உ.சி. மைதானத்தில் துவங்கி ரோஸ்மேரி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வழியாக தூய சவேரியார் கல்லூரி வரை சென்று நிறைவு பெற்றது. இப்பேரணியில் தூய சவேரியார் கல்லூரி, தூய யோவான் கல்லூரி, சாரால் டக்கர் கல்லூரி, புனித இக்னேசியஸ் கல்வியியல் கல்லூரி மற்றும் ராணியண்ணா அரசினர் மகளிர் கல்லூரி மாணவ மாணவிகள் சுமார் 450 பேர் திரளாக கலந்து கொண்டனர். இப்பேரணி நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுகன்யா, மாவட்ட வழங்கல் அலுவலர் பாக்யலட்சுமி, தொழிலாளர் நலத்துறை இணை ஆணையர் சுமதி, தச்சநல்லூர் மண்டல உணவு பாதுகாப்பு அலுவலர் சங்கரநாராயணன் மற்றும் தன்னார்வ நுகர்வோர் அமைப்பு மாவட்ட நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு சங்க பொருளாளர் முத்துசாமி உட்பட மாணவ மாணவியர்கள் பலரும் கலந்து கொண்டனர்.